அதான் உங்கள் பாடத்திட்டம் சிறந்த பாடத்திட்டம், உங்கள் கல்வி முறை சிறந்த கல்வி முறை, உங்கள் தேர்வு முறை சிறந்த தேர்வு முறை, அதில் நல்ல மதிப்பெண் பெற்று வந்துட்டான். அப்புறம் அவனுக்கு கூட தானே நீட்டு வைக்கிறீங்க. இந்த கர்ம வீரர் காமராஜர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தகுதி திறமை என்பது மோசடி அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கல்லூரி நடத்துகிறாங்க. இந்த கல்லூரிக்கு மாணவரை எப்படி சேர்க்கணும்ட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நீட்டு தேர்வு எங்கே வந்து கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்தியது? எதை அவர்கள் நன்கொடையாக திரைக்கு பின்னால் வாங்கி கொண்டிருந்தார்களோ இப்ப வெளிப்படைத்தன்மையோடு வாங்குறாங்க. உங்க அப்பாவும் படிக்கல, அம்மாவும் படிக்கல, தாத்தாவும் படிக்கல, பாட்டியும் படிக்கல, நீயும் படிக்காத அப்படின்னு ஒரு நல்வாழ்வு அரசே சொல்ல முடியுமா? தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு இடம். இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு அடிப்படை கல்வி தரணும் அப்படின்ற கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஆட்சியின் போதே 1920களிலேயே வந்து உங்களுக்கு சத்துணவு கொடுத்து கட்டணமில்லா கல்வியை கொடுத்த ஒரு மாநிலம். சென்னை மாநகராட்சி வந்து தன் பள்ளிகள் மூலமாக கட்டணமில்லா கல்வியை வந்து உழைக்கின்ற மக்களுக்கு கொடுத்துருக்கு. கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்கின்ற அளவில் பள்ளிகளை மட்டுமல்ல மருத்துவக் கல்லூரிகளையும் அரசு தான் திறக்கும் அப்படின்னு திறந்தார். அன்றைய தினத்தை தொடர்ந்து இன்று வரை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 24 மாநில அரசு நடத்தும் கல்லூரிகள் இருக்குது. மாநில அரசு நடத்தும் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் வந்து சுமார் 20,000 ரூபா தான், 23,500 ரூபா தான் ஒரு மாணவன் ஒரு ஆண்டுக்கு செலுத்தக்கூடிய கட்டணம். அதில் பல்வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா இன்னும் குறைவாக இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு கட்டணம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். இது தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் மருத்துவம் படித்தார்கள் என்றால் மீண்டும் அவர் தமிழ்நாட்டிற்கு தமிழக மக்களுக்கு பயன்படுவார்கள். அவர்களுடைய ஆய்வும் அவருடைய திறமையும் உலகம் முழுக்க பயன்படும்ன்றது தான். அதை தமிழ்நாட்டில் பல மருத்துவர்கள், டாக்டர் பி ராமமூர்த்தி மிகச்சிறந்த நியூராலஜிஸ்ட், அவரை போன்று பல்வேறு மருத்துவர்கள் அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறாங்க. இந்த சூழலில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் அப்படின்ற தேர்வில் 2 இருக்குது. ஒன்று எலிஜிபிலிட்டி, இன்னொன்று என்ட்ரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் சிறந்த பாடத்திட்டம்னு ஒரு பேச்சுக்கு ஒப்புத்துக்கிட்டா கூட சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நடத்துகிறவனுக்கு கூட நீங்கள் ஒரு நீட் நடத்துகிறீங்கல்ல. அதான் உங்கள் பாடத்திட்டம் சிறந்த பாடத்திட்டம், உங்கள் கல்வி முறை சிறந்த கல்வி முறை, உங்கள் தேர்வு முறை சிறந்த தேர்வு முறை, அதில் நல்ல மதிப்பெண் பெற்று வந்துட்டான். அப்புறம் அவனுக்கு கூட தானே நீட்டு வைக்கிறீங்க. அது அவன் வெறும் சிபிஎஸ்சி பள்ளியில் போய் படிச்சுட்டு போயிட்டா அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ அவங்க வந்து நீட் எழுத போகிறாங்க? கிடையாது. அவங்களும் வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு போய் தான் நீட் எழுத போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இந்தியாவில் இருக்கிற பெரும்பகுதி மக்கள் ஏழை மக்கள், சமூக ஒடுக்குமுறைக்குள்ளான மக்கள். இவர்களால் +2 எக்ஸாம் எழுதுறதே கஷ்டம். +2 வரைக்கும் ஒரு குழந்தை வர்றதே கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பில் அட்மிட் ஆகிற குழந்தைங்க, சேர்ற குழந்தைங்க +2 வரைக்கும் வர்றாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 50% மேலே ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க வேரியஸ் ஸ்டேஜஸில். 5ஆம் வகுப்போட இடைநிற்றல் இருக்குது, 8ஆம் வகுப்போட இடைநிற்றல் இருக்குது, 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் இடைநிற்றல் இருக்குது. இதெல்லாம் ஃபில்டர் ஆகி தான் வந்து உங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் பேர் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எழுதுறாங்கன்னா 8 லட்சம் பேர் தான் வந்து +2 எக்ஸாம் எழுதுறாங்க. அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட ட்ராப் அவுட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ வடிகட்டி தான் வர்றாங்க. இப்போ +2 எழுதி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு தகுதி தேர்வு எழுதுன்னு சொன்னால் அந்த தகுதி தேர்வு எழுதுவதற்கு அவங்களுக்கு 2 தேவைப்படுது. ஒன்று பணம் தேவைப்படுது, இன்னொன்று நேரம் தேவைப்படுது. அப்போ நேரத்தை செலவு செய்ய முடியாது, பணம் கட்ட முடியாதுன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? தேர்வு எடுத்துக்க மாட்டான். அப்போ தேர்வு எடுத்துக்காம அவன் விண்ணப்பிக்கவே முடியாது இல்லையா? அவனா தானா என்ன செய்யறான்? வெளியேறிடுறான். இப்போ நீங்கள் வெளியேற்றாமல் அவன் தன்னைத்தானே வெளியேறுவதற்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படக்கூடிய இது வந்து எலிமினேட்டிங் அண்ட் எராடிகேட்டிங், வடிகட்டி வெளியேற்றுவது. நீ வந்து உங்கள் அப்பாவும் படிக்கல, அம்மாவும் படிக்கல, தாத்தாவும் படிக்கல, பாட்டியும் படிக்கல, நீயும் படிக்காத அப்படின்னு ஒரு நல்வாழ்வு அரசே சொல்ல முடியுமா? எனவே இந்த நீட்டு தேர்வு யாரையும் தகுதிப்படுத்துகிற தேர்வு கிடையாது. ஏற்கனவே +2ல் என்ன படித்தாலும் அதான் தகுதி. அப்போ நீட்டு தேர்வில் ஞாபகம் வச்சுட்டு எழுதணும். ஏற்கனவே படிச்சுட்டல, ஞாபகம் இருக்கல, எழுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இது மெமரி டெஸ்ட் தானே? இது எப்படி தகுதிப்படுத்தும்? நீங்கள் தகுதிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? தகுதிப்படுத்தணும்னா ஹையர் செகண்டரி படிக்கிற ஒரு பையன் அவன் ஜுவாலஜி எடுத்து படிக்கிறான், விலங்கியல் படிக்கிறான், தாவரவியல் படிக்கிறான், இவன் தான் வந்து MBBSக்கு வரப்போகிறான், BDSக்கு வரப்போகிறான்னா அப்போ ஹையர் செகண்டரி கோர்ஸ் நடக்கும் போதே அவனை வந்து ஆன் ஹேண்ட் ட்ரைனிங்க்கு உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் அனுப்புங்க.
ஒரு பிசியாலஜி படிக்கிற குழந்தை டயக்னாஸ்டிக் சென்டர்ஸை போய் பார்க்கட்டும், பகுப்பாய்வு கூடத்தை போய் பார்க்கணும், அனாட்டமி உடற்கூறியல் படிக்கிறவன் அனாட்டமி லேபை போய் பார்க்கட்டும். அதுதானே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஆட்டிடியூட் இருக்கு, ஆப்டிடியூட் இருக்குன்னா லெட் ஹிம் அப்ளை ஃபார் MBBS அப்படிதானே நீங்க கேட்கணும். அது இல்லாம நீங்க வந்து ஒரு தகுதி தேர்வு எழுதினாதான் நீ தகுதி பெறுவ அப்படின்னு சொல்றது. 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, தகுதி திறமை என்பது மோசடி அப்படின்னு சொல்லி. இது ஒரு மோசடி, ஒரு சமூக நீதிக்கு எதிரானது. இது மாநில அரசினுடைய உரிமையை பறிக்கும் செயல். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கல்லூரி நடத்துறாங்க. இந்த கல்லூரிக்கு மாணவரை எப்படி சேர்க்கணும்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்றீங்க. இந்தியா இஸ் எ ஃபெடரேஷன். இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில், ஜனநாயகத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமையை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள பார்க்கிறது. எனவே இது எந்த வகையில் பார்த்தாலும் இது வந்து மக்களுக்கும் லாபம் இல்லை, மாநில அரசுக்கும் அது பலன் கிடையாது. மாநில அரசுடைய உரிமை இழக்கிற செயல். எல்லாவற்றுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி ஏன் இதை வலுவாக கேட்கிறார், பிஜேபி ஏன் கேட்குதுன்னு கேட்டால், உலக வர்த்தக அமைப்பின் கீழ் கல்வியை ஒரு சந்தை பொருளாக சந்தையை திறந்து விடுவதற்கான ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் நிறைவேறினா நேரடி அந்நிய முதலீடு வரும். அப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து கல்லூரி நடத்துவாங்க. அப்போ அவர்கள்கிட்ட கூட போகிறதுக்கு மாணவர்கள் வேண்டும் இல்லையா? அப்போ எல்லோருக்கும் ஒரே தரத்தில் வச்சுட்டோம்னா பணம் இருக்கிறவன் தான் வருவான் மேலே. அப்போ பணம் இருக்கிறவன் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும். எனவே பணக்காரர்கள் MBBS படிப்பதற்கு, பணத்தை முதலீடு செய்வதற்கு, கொள்ளை லாபம் அடிப்பதற்கு இதற்கு வழிவகுக்கக்கூடியதுதான் நீட்டே தவிர இது யாரையும் தகுதியும் படுத்தாது, திறமை மிக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கவும் பயன்படாது. தனியார் கல்லூரிகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு நீட்டு மட்டும்தான் தீர்வுன்னு கிடையாது. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வாங்க. தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கட்டும். எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் தான் வெளிப்படைத்தன்மையோடு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் சட்டத்தை கொண்டு வாங்க. பணத்தை அரசாங்கம் சொல்லக்கூடிய வங்கியில செலுத்துவது அப்படின்னு ஃபீஸை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ், கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வங்கியில பணம் கட்டினா போறோம், பணத்தை கட்டிட்டு செலானை கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுங்க, காலேஜில் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ காலேஜுக்கும் பணம் வாங்குறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. இப்படித்தான் நீங்க வந்து தனியாரை கட்டுப்படுத்த முடியும். நீட்டு தேர்வு நடந்த பிறகு என்ன ஆச்சு? 2 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஃபீஸா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீட்டு தேர்வு எங்கே வந்து கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்தியது? எதை அவர்கள் நன்கொடையாக திரைக்கு பின்னால் வாங்கி கொண்டிருந்தார்களோ இப்போ வெளிப்படைத்தன்மையோடு வாங்குறாங்க. 50 லட்சம் 60 லட்சம் சொல்லி டொனேஷன் வாங்கினதாக குற்றச்சாட்டு இருந்தது. இன்னைக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு 15 லட்சத்துக்கு 20 லட்சம் சொன்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு என்ன ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப எதை திரைக்கு பின்னால் வாங்கினார்களோ அதை வெளிப்படையாக வாங்குவதற்கு தான் நீட் பயன்பட்டிருக்கே தவிர நீட் எங்கே கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்தியது? நீட் வந்து கட்டண கொள்ளையோ அல்லது கல்லூரிகளை ஒழுங்குபடுத்துவதோ பயன்படாது. அப்போ கல்லூரிகளை ஒழுங்குபடுத்தும், தனியார் கல்லூரிகளை ஒழுங்குபடுத்தணும், கட்டணத்தை வந்து கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு உறுதியான நடவடிக்கை மாநில அரசு தான் எடுக்கணும். அப்போ மாநில அரசு அப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய சட்டங்களை, உரிய விதிகளை உருவாக்கி கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தை காட்டி இந்தியா முழுக்க நான் நீட்டு நடத்துறேன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் இல்லை. அரசு கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண காய்ச்சல்னு சொல்றோமே, அந்த காய்ச்சல்ல 1000 வகையான காய்ச்சல் இருக்கலாம். ஒரு காய்ச்சல் வந்து படுத்த உடனே அந்த காய்ச்சலை பார்த்துவிட்டு இந்த காய்ச்சல் வயிற்று வலியினால் வந்த காய்ச்சலா, தலைவலியான வந்த காய்ச்சலா, இது வந்து வேற மாதிரியான கோளாறுக்கான வந்த காய்ச்சலா என்று 1000 வகையான காய்ச்சல்களை பார்த்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த தலைவலி எதனால வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த தலைவலி பல காரணங்களுக்காக வரக்கூடிய தலைவலியை அவர்களால் உணர முடியும். இப்படி நிறைய மக்களை பார்க்க முடியும், பல தரப்பட்ட மக்களை பார்க்க முடியும். அவருடைய நோய்கள் தன்மைகள், அது அவருடைய சமூக பொருளாதார பின்னணி, அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய நோய், இது அத்தனையும் பார்ப்பதனால் அவர்கள் மருத்துவத்தில் மிக தரமிக்க மருத்துவர்களாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்க நிறைய கருத்தரங்கங்களில் பங்கேற்கிறாங்க. பல வெளிநாட்டை சார்ந்தவர்கள் கூட வந்து கருத்தரங்கத்தில் பேசுகிறாங்க. அவர்களுக்கு இணையாக இவர்கள்
பேப்பர் ப்ரெசன்டேஷன், கட்டுரைகள் வாசிப்பது, அப்போ ஒரு போட்டி இருக்குது, படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அதனால் இயல்பாகவே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தரம் என்பது மிக அதிகமாக இருக்குது. அதை நிரூபித்தும் இருக்கிறார்கள். இன்றைக்கி போனீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளவு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு போனாலும் குணப்படுத்தி இருக்கிற வரலாறு அரசு மருத்துவ கல்லூரி இணைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு இருக்குது. எனவே அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து வரக்கூடிய அந்த மருத்துவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருப்பாங்க. அதாவதுங்க +2 படிக்கிற மாணவர்கள் அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது ஜுவாலஜி, பாட்னி கடந்த உயிரியல், அதில் விலங்கியல், தாவரவியல் உண்டு, வேதியியல், இயற்பியல், இது படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் தாங்கள் ஏன் மருத்துவர்களாக வரணும் அப்படின்னு சில முன்னுதாரணங்களை அவங்க எடுத்துக்கணும். அந்த முன்னுதாரணங்களை அவர்கள் உள்வாங்கி கொண்டு ஒரு சிறந்த மருத்துவர்களாக ஒரு துறையில் பணியாற்றுவது, சமூகத்திற்கு பணியாற்றுவது என்கின்ற விருப்பம், ஆர்வம் இருந்ததுன்னா அந்த பாடத்தை முழுமையாக படித்து தேர்வை நல்ல முறையில் எழுதி தகுதிப்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள், நம்பிக்கையோடு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள், அவர்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்க போகுது. எனவே +2 எக்ஸாம் ஹையர் செகண்டரி எக்ஸாமு ஒரு தலைமுறை மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்ல, நம்முடைய உழைப்பின் காரணமாக ஒரு சமூகத்தையே நம்மால் மாற்ற முடியும். அதற்கான ஒரு களம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் தங்களை தயார்படுத்திக் கொள்வதும், உண்மையிலே ஆர்வம் இருப்பவர்கள், விருப்பம் இருப்பவர்கள், தாங்கள் சேவையின் அடிப்படையில் மருத்துவம் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பது தான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். அதை அனதர் டிகிரியாக பார்த்துடக்கூடாது. இது ஒரு டிகிரி, அது ஒரு பெருமை அப்படின்னு பார்த்துடக்கூடாது. அது பெருமைலாம் கிடையாது, அது இன்னொரு டிகிரி கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் அந்த சீட்டை நீங்கள் திரும்ப டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இல்லைன்னா அந்த சீட்டு வேஸ்ட்டாக போகுது. அப்போ யாரோ ஒருத்தன் உண்மையிலே மதிப்பெண் குறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அவனுக்கு சமூக அக்கறை இருக்கும். கிராமப்புறங்களில் பல வகையான நோய்கள் இருக்குது, அந்த நோய்கள்லாம் தீர்க்கணும்னு துடிச்சிட்டு இருப்பான். அந்த ஆணோ அந்த பெண்ணோ அந்த சீட்டுக்கு வந்தாங்கன்னா அவர்களால் பலன் இருக்கும். எனவே ஆர்வம் இல்லாதவர்கள் அல்லது மருத்துவர்களாக பணியாற்றப் போவதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்கள் மருத்துவ சீட்டுக்கு வர வேண்டாம்.